ஹாய் ஹலோ வணக்கம். குட் மார்னிங் யூனிவர்ஸ். நான் உங்கள் டாரட் ரீடர் அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. நம்ம இந்த பதிவில் 2/2/2025 பிப்ரவரி மந்த் இல்லையா, அதோட தினராசி பலன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு உங்கள் முன்னாடியே கார்டு எடுக்கிறேன், என்ன பலன் வருதுன்னு பார்க்கலாம். மேச ராசிக்கு இன்றைக்கி என்ன நடக்கும்? ஓ மை காட், சரி பரவாயில்ல, இன்னொரு கார்டு எடுப்போம். ஓகே, மேச ராசிக்கு நீங்கள் பணம் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திரும்ப கிடைக்க கை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இரண்டாவது இனிமேல் இந்த கார்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல, ஏன்னா சில பேருக்கு மன கஷ்டம் உண்டாகும். இரண்டாவது உங்களோட பிளானிங் ஒர்க்கை யாராச்சும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் போட்ட பிளானை ஒர்க் அவுட் பண்ண விடாமல், செயல்பட விடாமல் உங்கள் நேரத்தை திருடி செல்பவர் இல்லை உங்கள் பிளானை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2 விஷயம் நடக்கும். ஓகே, ரிஷப ராசிக்கு கார்டு எடுப்போம், ஆனால் காட்ட போகிறதில்ல. ரிஷப ராசிக்கு ஓகே, ரிஷப ராசிக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிற மூடோடு இருப்பீங்க நீங்கள். ஸோ ரெண்டாவது ஃப்யூச்சரை பற்றின தாட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும், அதை பற்றின பிளான்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் தென் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப உங்களோட மனசை போட்டு உலட்டிக்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படும் போல் அது இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மிதன ராசிக்கு கார்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கு. சூப்பருங்க. இந்த கார்டு காமிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் ஸ்வார்டு ரிவர்ஸ் வந்திருக்கு அண்ட் 3 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தன வருவாய் ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் இந்த கஷ்டங்கள் இல்லை, ஏதாச்சும் ஒரு லோனு வீட்டுக்காக எடுத்திருக்கீங்க, கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் வியாதிகள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு டிஸப்பியர் ஆகி வீட்டில் நல்லபடியான செல்வ நிலை சேர்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அமைய காத்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் டாரட் ரீடிங்கில். ஓகே, கடகராசிக்கு இன்றைக்கி வீட்டில் சிறு சிறு மன கஷ்டங்கள் உண்டாகலாம், அதிருப்தி உண்டாகலாம். அதே சமயம் நீங்கள் யாரோட பேச்சை கேட்காமையோ இந்த டே டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, நல்ல உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் வழிபாடு, இல்லை உங்களோட வீட்டு துணைவியார்கிட்ட ஒரு அக்கறையான விஷயம் கேட்குறது, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது, இதன் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பமாக இந்த நாள் அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலியாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே, சிம்ம ராசிக்கு இன்றைய நாளோட பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கார்டு கரெக்டாக விழுந்திருக்கு. சிம்ம ராசிக்கு இந்த ஹை பிரிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் அதே சமயம் உங்களுக்குமே ஆன்மீக பயணங்கள் இன்றைக்கி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இல்லை திருத்தலங்களில் தங்குவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி அமைவதற்கான இருக்குது. ஸோ நல்லா கடலோர திருத்தலங்கள் போயிட்டு வர்றதுக்கான திட்டமிடல் கூட இன்றைக்கி இருக்குன்னு சொல்லலாம். சரி, கன்னி ராசிக்கு இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். கன்னி ராசிக்கு இன்றைய சிறப்பு ஓகே, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா பாஸ்ட் முடிச்சு போன ஒரு விஷயம் மீண்டும் துவங்குவதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதே சமயம் ஏஸ் ஆஃப் கப்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்திருக்கிறதுனால உறவினர்களிடம் பார்த்து பேசணும். ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க. அதே சமயம் அன்பு விட்டு போன ஒரு ப்ராஜெக்ட் திரும்பி கிடைக்கிறதுனால உங்கள் கை கூடி வர்றதான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். விட்டு போன ப்ராஜெக்டை உங்கள் கை கூடி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாக கூட இன்றைக்கி இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி. இன்றைக்கி ஏன் கார்டு எடுத்துட்டேன் அப்படின்னா அஸ்ட்ரோ டைஸ் நம்ம மந்த்லி ப்ரெடிக்ஷனில் போடலாம், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறையா. ஸோ நம்ம இப்போது துலாம் ராசிக்கு
இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து இன்றைய தினம் நேற்று ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளானிங் மாதிரி சில விஷயம் வந்து நடக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு வேகமாக அந்த ப்ராஜெக்ட் செயல்படாது. அது எது விஷயம் அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் ஒரு பாண்டிங்கோ, இல்லை உங்களுக்கு குடும்ப ரீதியான வரக்கூடிய பங்கோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனையோ நீங்கள் இன்றைக்கி வந்து தீர்ந்துடும், இன்னையோட சால்வ் ஆகிடும்னு நினச்சிருப்பீங்க. பட் அந்த மாதிரி நடக்காது. அது இன்னும் வந்து மெதுவாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்கு இன்றைய சுப செலவு காத்துட்ருக்கு. அதே மாதிரி சேவிங்ஸ் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய சுச்சுவேஷன் அமைகிற இடத்துல விட்டு கொடுத்து போயிடுங்க. சண்டைக்கு நிற்காதீங்க, கம்பீரமாகவும் நிற்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு இன்றைக்கி என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பேலன்ஸ்டு வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து வருவாயும் சரி, குடும்பத்தையும் சரி, இல்லை 2 தொழில் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை 2 விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பேலன்ஸ்டு பண்ணி போகணும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்காம போகலாம். இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க ஒர்க்கில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. சரி, மகர ராசிக்கு இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மகர ராசி சூப்பர். மகர ராசிக்கு பண விஷயமாக நீங்கள் யாருக்காச்சும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதை கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்க தான் வேணும். இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்காது. ஸோ நாளைக்கு அந்த சூழ்நிலை மாறலாம். அதனால் காசு கொடுக்காம போகிறதுனால வம்பு சண்டைகள் ஏதாச்சும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் யார் மேலேயாச்சும் கடினமாக திட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து காசு வரல அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. அடுத்து கும்பராசிக்கு இன்றைய நாளின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெடிக்ஷன், அதாவது என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நான் சிறப்புன்னு சொல்கிறேன். கும்பராசிக்கு இன்றைக்கி வந்து நாள் ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேறாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ்டு பண்ணி ஒர்க் பண்ணணும். பொறுமையாக இருங்க. பஞ்சராட்சர மந்திரம் வந்து சொல்லுங்கள், ஜபம் பண்ணுங்கள். இன்றைக்கி பண இழப்பீடும் உங்களுக்கு இருக்குது, அதனால் பார்த்துக்கலாம். அடுத்து மீன ராசிக்கு இன்றைக்கி என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மீன ராசிக்கு வந்து சூப்பருங்க. மீன ராசிக்கு கொஞ்சம் தன வருவாய் இருக்குது. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் ஒழியும். நேர்வழியான போகிறதுக்கான வாய்ப்பாக இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு தருணம் அமையும். அதே சமயம் குடும்பத்தில் வந்து செல்வ வளங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.